2016 ஆண்டு கால பகுதியில் அந்த மாகாணத்தின் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு புத்தகப்பை வழங்குவதாக தெரிவித்து 3 அரச வங்கிகளில் பணம் கோரியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 2 வங்கிகள் 10 லட்சம் மற்றும் 25 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் பணத்தை வழங்கியுள்ளன. அந்த பணம் அவரது தனிப்பட்ட அறக்கட்டளை கணக்குக்கு வைப்பிலிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் 3வது வங்கியில் பணம் கோரிய போது அந்த வங்கி பணம் வழங்குவதை நிராகரித்தது. அதன்போது சாமர சம்பத் தசநாயக்க ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான 6 நிலையான கணக்குகளை கால வரையறைக்கு முன்னர் நீக்கிக் கொண்ட ஊடாக ஊவா மாகாண சபைக்கு 173 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. இந்த விடயத்தை ஆராய்ந்த பின்னர் முதல் 2 குற்றச்சாட்டுகளுக்காக சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதற்கமைய 50,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் சந்தேக நபரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் 3வது குற்றச்சாட்டில் அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதிர்வரும் 1ஆம் திகதி இது தொடர்பிலான விசாரணைகளை நிறைவு செய்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரி மன்றத்தில் கருத்துரைக்கையில் 2016 ஆண்டு சமந்த வித்யாரட்ன என்பவர் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார். 2016 ஆண்டு இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலத்தில் அதன் சாட்சியாளர்களுக்கு இருந்த அழுத்தம் காரணமாக இந்த விசாரணைகளை நிறைவுக்கு கொண்டு வர முடியாது போனதாக அந்த அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சாட்சியாளர்கள் அனைவரும் சந்தேக நபர் வசிக்கும் அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதியிலேயே வசித்து வருகின்றனர். அதனால் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அதன் காரணமாக சாட்சி வழங்க முன்வரவில்லை. அரசியல் அழுத்தம் இருந்ததனால் கோப்புகளை மூடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக குறித்த அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபர் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனூஜ பிரேமரட்ன கருத்துரைக்கையில் 2016 ஆண்டு முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் 2019 ஆண்டு தமது கட்சிக்காரர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்ததாக தெரிவித்தார்.